வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் டாக்டர் தமிழ். நான் உங்கள் சைபர் டாக்டர் ராம். இது டிஜேயில் புதுசாக லான்ச் ஆகிருக்கிற டிஜே மைக் மினிங்க. இது ஒரு காம்பேக்டான, லைட் வெயிட்டான, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன். இந்த ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனை நம்ம மொபைல் ஃபோன்ஸ், ஆக்ஷன் கேமராஸ், டிஎஸ்எல்ஆர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் இந்த மைக் மினியோட அன்பாக்சிங், இதனோட ஃபீச்சர்ஸ், இதனோட ஃபங்க்ஷன்ஸ், இதை எப்படி செட்டப் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். மேலும் டிஜே இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண டிஜே மைக் 2 கூட இதை கம்பேர் பண்ணி இதனோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவோட கடைசியாக நம்ம இந்த மைக்ரோஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துட்டு இந்த மைக்ரோஃபோன் உங்களுக்கு உகந்ததாங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். இந்த வீடியோவோட அடுத்த பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியே நீங்களும் பிசி, லேப்டாப்ஸ், ட்ரோன்ஸ், ஆக்ஷன் கேமராஸ், அதனோட ஆக்சரிஸ் பற்றி ஆர்வமுள்ளவராக இருந்தால் நம்ம சைபர் டாக்டர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதை பற்றி மேலும் நிறைய வீடியோஸ் இது மாதிரி வர இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மேலும் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் பிசி, லேப்டாப்ஸ், ஆக்ஷன் கேமராஸ், ட்ரோன்ஸ், இதுக்கான ஆக்சரிஸ் நான் வாங்குற மாதிரியே கால்வாசி விலையில், இங்கே கிடைக்கிறத விட கால்வாசி விலையில் நீங்கள் எங்கே வாங்கலாம், எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் சேஃபாங்கிறத பற்றின வீடியோ நான் போட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா டிஜே ப்ராடக்ட்ஸ் மாதிரியுமே இந்த டிஜே மைக் மினி ஒரு ஒயிட் கலர் காட்டன் பாக்ஸில் வருது. ஃப்ரண்ட்டில் ஒரு வாரண்டி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம இந்தியன் வாரண்டி 1 இயருக்கு ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். இந்த பெட்டினோட பின்னாடி இந்த மைக்கினோட ஃபீச்சர்ஸும், கீழே மைக்கு இந்த பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் 2 பிளாஸ்டிக் பவுச்சஸ் இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் பவுச்சில் அந்த டிஜேனோட ஸ்டிக்கர்ஸ், மேனுவல்ஸ், அதனோட வாரண்டி கார்டு இருக்குது. இன்னொரு பிளாஸ்டிக் பவுச்சில் டிஜே மைக் 2 மாதிரியே ஒரு கேரி கேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல சாஃப்டான கேரி கேஸுங்க. இந்த கேரி கேஸை நம்ம பிரிக்கும் போது உள்ள பார்த்தீங்கன்னா இதனோட கண்டென்ட்ஸ் இருக்கு. இது நம்ம டிஜே மைக் 2 கூட மாதிரி ஒரு சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸ் ஓப்பன் பண்ணோன்னா 2 டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் இருக்கு. ப்ளஸ் ஒரு USB-C பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் லேப்டாப் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு USB-C கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு USB-C சார்ஜிங் கேபிளும், இது ஆடியோ கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதில் 4 வின்மஃப் கொடுத்துருக்காங்க. 2 கிரே கலர், 2 பிளாக் கலர், 4 வின்மஃப் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம ஏதாவது லூஸ் பண்ணிட்டாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அல்லது மைக் 1, மைக் 2 நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு 2 கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிஜே மைக் மினியோட சார்ஜிங் அண்ட் கேரிங் கேஸ் நம்ம டிஜே மைக் 2 மாதிரியே அதே டிசைனில் சிமிலராக இருக்குது. சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா டிசைன் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த LED இண்டிகேட்டர்ஸ் மூலமாக நம்ம பேட்டரி லெவலும் ப்ளஸ் சார்ஜிங் ஸ்டேட்டஸும் நம்ம பார்த்துக்க முடியும். பின்னாடி ஒரு USB-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நம்ம இந்த பேட்டரி சார்ஜிங் கேஸை நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். முன்னாடியே நம்ம இந்த கேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக முன்னாடியே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்கிற லெட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதை க்ளோஸ் பண்ணும்போது நல்லா ஸ்னக்காக ஃபிட் ஆகி லாக் ஆகிக்குதுங்க. இந்த டிஜே மைக் கூட இருந்த ஒரு பெரிய பிரச்சனையே என்னன்னா, நம்ம இந்த வின்மஃபை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு தடவையும் இந்த கேஸில் நம்ம வைக்க முடியும். நம்ம வின்மஃபோட வச்சா கேஸை க்ளோஸ் பண்ண முடியாதுங்க. அதனால் இது பெரிய ஒரு சிரமமாக இருந்துச்சு. நம்ம ஒவ்வொரு தடவும் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு இந்த வின்மஃபை நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம கேஸ்க்குள்ளே நம்ம டிரான்ஸ்மிட்டர் வச்சு க்ளோஸ் பண்ண முடியும். எனக்கே இந்த வின்மஃபை நான் ஒருக்கா தொலைச்சிருக்கணுங்க. 1200 கொடுத்து மாதிரி டிஜே வெப்சைட்டில் இந்த வின்மஃப் பார்க்க வேண்டி இருந்தது. ஆனால் இந்த டிஜே மைக் மினியில் நம்ம இந்த டிரான்ஸ்மிட்டரோடையே இந்த வின்மஃப் அட்டாச் பண்ணி நம்ம கேரி பண்ணிக்க முடியும். நம்ம வேணும்னா இந்த ஆடியோ கேபிளையுமே உள்ள இந்த சார்ஜிங் கேஸ்க்குள்ளே வச்சு நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்க முடியும். அதனால் இது ஈஸியாக தொலைஞ்சு போகாது. எனக்கு இந்த டிஜே மைக் மினியில் பிடிச்சதே இந்த டிரான்ஸ்மிட்டர் தாங்க. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டியாக இருக்குன்னா, இது ஒரு மைக்ரோ SD கார்டுங்க. இந்த மைக்ரோ SD கார்டுலேயே முக்கால்வாசி சைஸில் தான் இருக்குது. நம்ம டிஜே மைக் 2 கூட கம்பேர் பண்ணும்போது இதனோட பாதி சைஸ் தான் இது வருது. எனக்கு இந்த டிஜே மைக் 2 பிடிச்சதே இந்த டிரான்ஸ்லூசன்ட் டிசைன் தாங்க. இந்த டிரான்ஸ்மிட்டர் கொடுத்த மாதிரியே இந்த மைக் மினிக்கும் இந்த டிரான்ஸ்லூசன்ட் டிசைன் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப டிசைன் அருமையாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இதனோட இடம் பார்த்தீங்கன்னா வெறும் 10 கிராம் தாங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்ல ஒரு டிஜே லோகோ கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டனும் ஒரு லிங்க் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டனை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த டிரான்ஸ்மிட்டரை நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த லிங்க் பட்டனை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம டிவைசஸ் கூட பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இந்த பவர் பட்டனை நம்ம ஷார்ட் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணிக்க முடியும். இந்த லிங்க் பட்டனை நம்ம ஷார்ட் ப்ரெஸ் பண்ணும்போது 2.4 GHz மற்றும் ப்ளூடூத் மோடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மேலே LED இண்டிகேட்டர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நம்ம இந்த டிரான்ஸ்மிட்டரோட ஸ்டேட்டஸை நம்ம பார்த்துக்க முடியும். கீழே நம்ம அந்த கேஸில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுற இந்த கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி காலர் அட்டாச் பண்ணக்கூடிய கிளிப் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கிளிப் மூலமாகவும் அட்டாச் பண்ணிக்க முடியும். இது கூடவே கொடுத்துருக்க மேக்னெட் மூலமாகவும் நம்ம இதை அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும்.
டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோஃபோனுக்கான ஓப்பனிங்ஸ் இருக்குது. நம்ம இந்த வின்மப்ஸ் அட்டாச் பண்ணாலுமே இதனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்குங்க. இப்போது நம்ம இந்த DJI மைக் மினியோட ரிசீவரை பற்றி பார்த்துருவோங்க. இது ரொம்ப ஸ்லிம் டிசைனாக இருக்குது. இப்போ நம்ம DJI மைக் 2ஓட ரிசீவர் கூட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஒரு OLED டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த கண்ட்ரோல் டயல் மூலமாகவும் இதோட செட்டிங்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் இதில் வந்து எந்த ஒரு டிஸ்பிளேவும் கிடையாது. இதில் இருக்கிற ஒரே ஒரு கண்ட்ரோல் வந்து இந்த கண்ட்ரோல் வீல் தாங்க. இது மூலமாக நம்ம வந்து டெசிபிள்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதாவது +6 +12 வைக்கும்போது இதனோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். -6 and -12 வைக்கும்போது இதனோட வால்யூம் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். 2 LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த LED இண்டிகேட்டர்ஸ் எதுக்குன்னா நம்ம டிரான்ஸ்மிட்டர் கூட இது பேரா இருக்காங்கிறத நம்ம இதில் செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சைடில் வந்து ஒரு 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நம்ம வந்து DSLR மற்றும் சிமிலர் காம்பனன்ட்ஸ் கூட இது கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து லிங்க் பட்டனுங்க. இந்த லிங்க் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம ரிசீவர் கூட பேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பாட்டமில் ஒரு USB-C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஃபேம்வேர் கூட அப்டேட் பண்ணிக்க முடியும். இந்த கனெக்டர்ஸ் எதுக்குன்னா நம்ம சார்ஜிங் கேஸ் இன்சர்ட் பண்ணும்போது இது சார்ஜ் பண்ணுறதுக்கு இதில் கான்டாக்ட் ஆகிக்கும். ப்ளஸ் இந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ணோன்னா இது கூடவே கொடுத்துருக்கிற இந்த USB-C கனெக்டரை நம்ம இதில் இன்சர்ட் பண்ணி நம்ம மொபைல் ஃபோன் கூடவோ லேப்டாப் கூடவோ மற்ற USB-C கனெக்ட் பண்ணுற ஆக்ஷன் கேமராஸ் கூடவோ நம்ம கனெக்ட் பண்ணி இந்த டிரான்ஸ்மிட்டரை வந்து நம்ம ரிசீவர் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். DJI மைக் 2ல கூடவே ஒரு எக்ஸ்ட்ரா வந்து லைட்னிங் கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இதில் அது கொடுக்கல. நமக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம வந்து DJI வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பின்னாடி ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப் யூஸ் பண்ணி நம்ம கோல்ட் ஷூ மவுண்ட்ல DSLR எல்லாமே அட்டாச் பண்ணிக்க முடியும். இந்த DJI மைக் மினியோட டிரான்ஸ்மிட்டர்ல இன்டர்னல் ரெக்கார்டிங் கிடையாதுங்க. DJI மைக் 2ல 8GB இன்டர்னல் ரெக்கார்டிங் இருக்கு. பட் ஆனால் இதுல வந்து இன்டர்னல் ரெக்கார்டிங் கிடையாது. பட் ஆனால் இதுல வந்து ஆடியோ கிளிப்பிங் ஒரு ஃபீச்சர் இருக்கிறதுனால லவுட் நாய்ஸஸ் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக இதே ரெடியூஸ் பண்ணிருங்க. அப்புறம் இதுல வந்து 2 லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குங்க. நம்ம இன்டோர் அல்லது அவுட்டோர் யூஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் லெவலை நம்ம வந்து ஆப்ல வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். மேலும் ஒரு ஃபீச்சர் என்னன்னா இந்த DJI மைக் மினியோட டிரான்ஸ்மிட்டரை நம்ம வந்து ரிசீவர் இல்லாமையே நம்ம ஆக்ஷன் கேமராஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் DJI Action 5 Pro, Action 4, DJI Pocket 3 இந்த மாதிரி நம்ம வந்து டிவைசஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது DJI Osmo ஆடியோ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலமாக அது கனெக்ட் ஆகுதுங்க. இது வந்து ஒரு ஹை ரேஞ்ச் ப்ளூடூத் ஆடியோ அப்படிங்கிறதுனால நார்மல் ப்ளூடூத் ஆடியோவோடவே ரொம்ப கிளியராக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற GoPro, Hero 13, Insta360 AS Pro 2, Insta360 X3, X4 இந்த மாதிரி மற்ற ஆக்ஷன் கேமராஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணி ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த DJI Action 5 Pro கூட நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு அதில் வந்து ஒயர்லெஸ் மைக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதில் போயிட்டு நம்ம 2 டிரான்ஸ்மிட்டர் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிட்டர் ஒன்றை கிளிக் பண்ணிட்டு இதில் இருக்கிற லிங்க் பட்டனை கிளிக் பண்ணாவே DJI Osmo ஆடியோ கனெக்டட்னு வருதுங்க. இதனோட பேட்டரி லெவல் ப்ளஸ் வந்து இதனோட மைக்கோட லெவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே ஆயிரும். ஆடியோ மானிட்டர் லெவலும் இதில் டிஸ்பிளே ஆகுது, பேட்டரி லெவலும் டிஸ்பிளே ஆகுது. இதே மாதிரி நம்ம Pocket 3க்கும் நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த DJI மைக் மினியோட ரிசீவரை நம்ம எதாவது அப்டேட் பண்ணணும், அதனோட செட்டிங்ஸ் மாற்றணும்னா கூட ப்ரொவைட் பண்ணியிருக்க அந்த USB-C மூலமாக நம்ம மொபைல் ஃபோன் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு DJI மிமோ ஆப் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணாவே நமக்கு இது ஆட்டோமேட்டிக்காக டிரெக்ட் ஆயிருங்க. நம்ம இது இப்போ கேட்குது பார்த்தீங்களா, ஓப்பன் DJI மிமோ டு ஹேண்டில் DJI மைக் மினின்ட்டு ஓகே கொடுத்தோம்னாவே செட்டிங்ஸ்குள்ளே போயிடுது. இப்போ ரிசீவரோட செட்டிங்ஸுங்க இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து பேசிக்காக ஸ்ட்ராங்காக அல்லது ஆடியோ சேனல் வந்து மோனோ ஸ்டீரியோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி லோ கட்டோட செட்டிங்க ஆட்டோ ஆஃப் நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும், டிசேபிள் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கேமரா ஆன் பண்ணும்போது ஆஃப் ஆனும்போது இந்த ரிசீவரை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கிறது ஆன் பண்ணிக்கிறது இங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கிளிப்பிங் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனேபிள் டிசேபிள் பண்ணிக்க முடியுங்க. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த அபவுட் டிவைசஸில் ஒரு ரெட் கலர் வந்து இண்டிகேட்டர் காமிக்குது. எதுக்காகனா புது ஃபேம்வேர் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு அது காமிக்குதுங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணதுமே ஃபேம்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேட்குது. நம்ம இன்ஸ்டால் கொடுத்தோம்னாவே ஃபேம்வேர் வந்து டவுன்லோட் ஆகி நம்ம ரிசீவரில் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருது. இப்போ ஃபேம்வேர் அப்டேட் முடிஞ்சிருச்சுங்க. டிரான்ஸ்மிட்டரை வந்து நம்ம DJI மிமோ ஆப் கூட கனெக்ட் பண்ணோன்னா நம்ம இதை வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணி ப்ளூடூத் மோடில் வச்சுட்டு நம்ம சர்ச் கொடுத்தாவே இந்த மைக் பார்த்தீங்கன்னா இந்த மைக் மினி வந்து டிரான்ஸ்மிட்டர் டிரெக்ட் ஆகிடுது. நம்ம கனெக்ட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிருதுங்க. இதில் வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டரோட செட்டிங்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஃபேம்வேர் அப்டேட் பண்ணோன்னா ஜஸ்ட் நம்ம உள்ள கிளிக் பண்ணி போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா புது ஃபேம்வேர் காமிக்குது. நம்ம இதை கிளிக் பண்ணும்போது டிரான்ஸ்மிட்டரோட ஃபேம்வேரும் நமக்கு அப்டேட் ஆயிரும். ஆல்ரெடி இருக்கிற வெர்ஷன் வந்து 1.01.39 1.01.00.45 வந்து இப்போ அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இந்த
இந்த ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டரை நம்ம இந்த டிஜே மிமோ ஆப் கூட கனெக்ட் பண்ணி இந்த செட்டிங்ஸ் மாற்றுறது ஃபேம்வேர் அப்கிரேட் பண்ணுறதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபீச்சருங்க. இதனாலனா நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிற இந்த மைக் டூவோட டிரான்ஸ்மிட்டரையோ ரிசீவரையோ நம்ம வந்து ஏதாவது ஃபேம்வேர் அப்டேட் பண்ணணும்னா நம்ம இது USB-C போர்ட் மூலமாக கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணி ஃபேம்வேரை நம்ம வந்து உள்ள காப்பி பண்ணி தான் நம்ம வந்து ஃபேம்வேர் அப்டேட் பண்ண முடியும். பட் ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் தான் இந்த மைக் மினியில். நம்ம ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் மாற்றுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடைசியாக அந்த சார்ஜிங் கேஸ் கூட வர காம்போவில் கொடுக்குற பவுச் இதுதாங்க. இது ரொம்ப குவாலிட்டியான பவுச்சா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம DJI Mic 2 கூட வர இந்த பவுச் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப நல்ல குவாலிட்டியான பவுச்சுங்க. நம்ம வந்து அந்த சார்ஜிங் கேஸை வச்சு நம்ம கீழே ட்ராப் பண்ணாலுமே அது ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு ஹார்டான டிசைனில் தான் இந்த கேஸ் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் கேஸ் மாதிரி தான் அதை கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு கிளாத் கேஸ் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலுமே இந்த விலைக்கு இந்த பவுச் கொடுத்தது பெரிய விஷயம்தான். இதில் நம்ம இந்த சார்ஜிங் கேஸை வச்சுட்டு ப்ளஸ் வந்து கூட வேணும் அந்த வின்மஃப் எல்லாமே நம்ம இதுலேயே வந்து ஸ்டோர் பண்ணி ஈஸியாக நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்க முடியும். இந்த DJI Mic Miniயோட அன்பாக்சிங் மற்றும் அதனோட ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துட்டோம். நான் கடந்த 2 நாளாகவே இந்த DJI Mic Miniயை மற்ற மைக்ஸ் கூட, அதாவது DJI Mic 2 கூடவும் ரோட் மைக்ரோஃபோன்ஸ் கூடவும் ஹோலிலேண்ட் மைக்ரோஃபோன்ஸ் கூடவும் நம்ம இதை கம்பேர் பண்ணி ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணிட்டோங்க. உண்மையாகவே விலை தான் கம்மி, ஆனால் இதனோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதாவது தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு, அந்த மாதிரி தாங்க இதனோட செயல்பாடு இருக்குது. அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகட்டும், பேட்டரி லைஃப் ஆகட்டும், இந்த மெயினா நான் சொல்லணும்னா ரேஞ்சுங்க. மற்ற எல்லா மைக்ஸோடவுமே இதனோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா கவரேஜ் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. கண்டிப்பா ஒரு என்ட்ரி லெவல் யூசருக்கு மட்டும் இல்ல, ப்ரோ லெவல் யூசருக்குமே இந்த மைக் மினி ஒரு வேல்யூ ஃபார் மணியா தான் இருக்குன்னு நான் சொல்றேங்க. ஏன்னா நம்ம இது மொபைல் போன்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும், ஆக்ஷன் கேமராஸ் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும், DSLRs கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதுல 3 வகையான பேக்கேஜ் வச்சிருக்காங்க. ஒன்னு 2 டிரான்ஸ்மிட்டர் 1 ரிசீவர் வர்ற பேக்கேஜுங்க. இது சார்ஜிங் கேஸ் கூடவே வருது. இது 16,490 ரூபா வருதுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1 டிரான்ஸ்மிட்டர் 1 ரிசீவர் வருதுங்க. இதுல சார்ஜிங் கேஸ் வராது. இதனோட விலை 8,490 ரூபா வருதுங்க. இல்ல நான் வெறும் ப்ளூடூத்ல மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும், என்னோட ஆக்ஷன் கேமராஸ் கூட கனெக்ட் பண்ணணும் அல்லது மொபைல் போனுக்கு கனெக்ட் பண்ணுங்கிறவங்களுக்கு இந்த டிரான்ஸ்மிட்டர் மட்டும் நம்ம தனியா வாங்கிக்க முடியும். இது 5,490 ரூபா வருதுங்க. இது மட்டும் நம்ம வாங்கி நம்ம வந்து ஆக்ஷன் கேமராஸ் கூடவோ அல்லது மொபைல் போனவோ கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நான் இதனோட லிங்க்ஸை நான் கீழே கொடுக்குறேன், நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சைபர் டாக்டர் தமிழ் சேனல் இப்பதான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற சேனலுங்க. நம்ம சேனல்ல எப்போ 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகுதோ அப்போ நம்ம வந்து கிவ் அவே பண்ணலான்னு இருக்கோம். நம்ம கிட்ட இவ்வளவு ஆக்ஷன் கேமராஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுமே நம்ம சேனல்ல ஆக்டிவா ஃபாலோ பண்ற சப்ஸ்கிரைபருக்கும் ரெகுலரா வந்து கமெண்ட் பண்ற சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம வந்து ஆக்ஷன் கேமராக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுமே கிவ் அவே பண்ணலான்னு இருக்கோம். அதனால நீங்க நம்ம சேனல்ல வந்து ரெகுலரா எல்லா வீடியோஸும் வாட்ச் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நமக்கு வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.